இது ஜாலிலோ ஜிம்கானா. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. நல்லா பாடுவாங்க, நல்லா ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, அருமையா அறிவிப்பு செய்வாங்க, நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க சோஷியல் மீடியாவோட குவீன் அண்ட் கிங் தவனேசன், பவித்ரா. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன கான்டென்ட் கிரியேட் பண்ணீங்க? எனக்கு இதுதான் கான்டென்ட். இதுதான் கான்டென்ட். ஜாலிலோ ஜிம்கானா. சரி, தவனேசன், பவித்ரா, நீங்க வந்து வசத்துல பல நிகழ்ச்சிகள் செஞ்சுட்டு வரீங்க. உங்க ஜேர்னியை பத்தி நீங்க நம்ம பேச போறோம். ஸோ தவனேசன், உங்களோட ஆரம்பிக்கிறோம். உங்க ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தொலைக்காட்சி பயணம் ஆரம்பிச்சது வந்து வேட்டை 4 அந்த நாடகத்தின் மூலமா தான் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வேட்டைக்கும் வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. ஒரு ஓப்பன் ஆடிஷன்ஸ் ஒன்று வைப்பாங்க. நான் வந்தது வந்து ஆடிஷன் மூலமா தான். அண்ட் த திங் இஸ், அந்த டைம்ல வந்து அது என்னோட யூனியோட கடைசி செமஸ்டர் வேலை தேடுற சமயத்துல சின்ன வயசுலேருந்து இட் வாஸ் ஆல்வேஸ் அ ட்ரீம். யாராவது கேட்டாங்கன்னா ஒரு ஹீரோ ஆகணும் தான் என்னோட கனவு. ஆமா, பட் எங்க எப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சதில்லை. ஸோ ஐ தாட் ஓகே, சும்மா ட்ரை பண்ணுவோம். ஒரு லீட் ரோல் கொடுத்தா நான் எடுப்பேன், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். வேட்டைங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். அதுல வந்து லீட் ரோல் கிடைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறீங்க. அது ஒரு புது முகத்துக்கு எப்படி வந்து அது வந்து சாத்தியமாச்சு? நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதுக்கும் வந்து நான் சும்மா போய் கலந்துக்கிட்டு ட்ரை பண்ணுவோமே. பிகாஸ் இதுக்கப்புறம் யூனி முடிஞ்சு வேலைக்கு தான் போக போறோம். ஸோ அட்லீஸ்ட் டச் அண்ட் கோ பண்ணிட்டு போவோம். தென் அகெயின் என்னோட அதிர்ஷ்டம், அந்த சீசன்ல வந்து ஒரு புதிய ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் உட்பட மகா, சேஷன், மாலினி எல்லாரையும். ஸோ அதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க உங்க ஆடிஷன்ல. பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காங்க. தேர்ந்தெடுத்து வேட்டையில போட்டாங்க. வேட்டைங்கிற பிராண்ட்ல வந்து சும்மா வந்துட்டு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. கரெக்ட். ஸோ ஓகே. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சுக்குநூறா உடைக்கப்பட்டுச்சு. பிகாஸ் ஐ ஃபீல் தட் கேமரா முன்னாடி வர்றப்ப, எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப, நம்ம தைரியமா பண்ணும்போது இட்ஸ் லைக் என்னாச்சு, நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வர ஆரம்பிச்சது. தென் தட்ஸ் when I started learn. கேமரா முன்னாடி பண்றப்ப வந்து எஸ்பெஷலி ஒரு புது முகமா வந்து பண்றப்ப லைக் பிகாஸ் நம்ம ஃபிலிம் ஸ்கூலுக்கு எல்லாம் போல. ஸோ we are learning on the job. என்னதான் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போனாலும் கூட இண்டஸ்ட்ரியில பண்றது வந்து வேற. அண்ட் சம்டைம்ஸ் அந்த செட்ல இருக்கிற அந்த பரபரப்பு எல்லாமே, ஆனா நம்ம வந்து நிதானமா இருக்கணும். அதுதான் எங்களுடைய பொறுப்பு. ஸோ அதை கத்துக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ உடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி, and I think ஒவ்வொரு கலைஞரும் வந்து வெவ்வேறு விதங்கள்ல இதை அனுபவிப்பாங்க. We will all have our days. பவித்ரா, உங்களோட பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல. உங்க ஆரம்பம் அவர் மாதிரி நீங்களும் வேட்டையில நினைச்சிருக்கீங்க, அதாவது சீசன் 2ல பவித்ரா. ஆமா, சரி. ஆனா இப்ப நம்ம வசந்தம்ஸ்தா அந்த பயணத்தை பத்தி பேசுவோம். ஸோ வசந்தம்ஸ்தா 2009ல வந்து நான் கலந்துக்கிட்டேன். அப்போ எனக்கு 19 வயசு தான். ஸோ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு அதுக்கு முன்னாடி எந்த பாடுறதுக்கு எந்த பயிற்சியும் இல்லை. நான் மறுபடியாக பாடுறதுக்கு கற்றுக்கல, சங்கீதம் எதுவுமே கற்றுக்கல. என்ன நினைச்சு அந்த ஆடிஷன்ஸ்க்கு போனேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. பட் ஐ திங்க் எனக்கு வந்து அந்த தொலைக்காட்சி இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது நடிப்பா இருக்கட்டும், ஆடலா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த I wanted to be part of the glitz and glam of, yes. So அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு டிவில இருக்கணும்னு. எனக்கு ஓரளவுக்கு பாடுறதுக்கு முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா தொலைக்காட்சி வரைக்கும் போக முடியுமான்னு, அந்த அளவுக்கு பாட முடியுமான்னு கண்டிப்பா அந்த நம்பிக்கை அப்போ இல்லை. முக்கியமா அன்னைக்கு காலையில வந்து என் தம்பி சொன்னாரு, just try, what is there to lose, அந்த மாதிரி சொன்னதுனால தான் நான் ஓகே கிளம்பி அந்த ஆடிஷன்ஸ்க்கு போய் நின்று. அதுவும் நான் சிங்கராக இருக்கக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துருந்தேன், யாராச்சும் வருவாங்களான்னு. ஒரு 2-3 பேர் போனதுக்கப்புறம் நான் 3வது சிங்கராக போனேன். I was the first one to get selected. ஸோ எனக்கு அப்படி ஒரு என் செலெக்ஷன் ப்ரோசஸ் வாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோசஸ். ஏன்னா ஒரு ஜட்ஜ் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு ஜட்ஜ் வந்து இல்லை, நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி பாடி காட்டுங்க, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, கொஞ்சம் டான்ஸ் பண்ணிக்கிட்டே பாடுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு திடீர்னு அப்படியே ஒரு உற்சாகம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சிங். அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த யாரை இம்ப்ரெஸ் பண்ணீங்க? ரஃபி சார். அப்புறம் யார் வேண்டாம்னு சொன்னா? சந்திரமுகன் சார். கடைசி அந்த போட்டி கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்கல. அவர் வந்து எப்போது he was the bad cop. ரஃபி சார் தான் ஓகே உனக்கு இது ஒரு திறமை இருக்கு,
கோ ஹெட்னு அந்த கிரீன் சிக்னல் கொடுத்தாரு. சங்கீதா as well, she was also என்னோட ஜட்ஜ். ஸோ அவங்களும் சொன்னாங்க you have the potential. ஆனா கண்டிப்பா சொல்லணும், I was a really weakest link in the competition. ஸோ அந்த ஜேர்னினால தான் எனக்கு கொஞ்சம் ஒரு லைக் ஓகே என்னாலேயும் முடியும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறது. நான் ஏதோ ஒரு கேம் ஷோல இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு நடிக்க ஆசை இருக்கான்னு. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் கண்டிப்பாக ஆசை இருக்குன்னு. ஓகே நான் உங்களை கூப்பிட்றேன் ஆடிஷனுக்கு. ஆனால் ரொம்ப நாளைக்கு ஒரு ஃபோன் கால் எதுவுமே வரல. ஸோ நினச்சேன் ஓகே பரவாயில்ல, சும்மா கேட்டாங்க மறந்துட்டாங்கன்னு. ஆனால் அப்போ வேட்டைக்கு ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. போய் ஒரு சீன் கொடுத்து நடிக்க சொன்னாங்க. மறுபடியும் எனக்கு எந்த ஃபார்மல் ட்ரைனிங்கும் இல்லை. ஸோ ஏதோ வந்துச்சு அப்படி நடிச்சு காட்டிட்டு ஓகே எது வந்தாலும் பரவாயில்ல, ஐ கேவ் இட் மை ஷாட் அந்த மாதிரி நினச்சிட்டு நான் போயிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் கால் வந்துச்சு, அந்த வேட்டை ட்ராமாவில் நடிக்கணும்னு. அண்ட் வேட்டை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பெரிய பிராண்ட். ஸோ அதில் வந்து நடிக்கும் போது எனக்கு லைக் இட் ஃபெல் லைக் வாவ், திஸ் இஸ் மை லைஃப்ஸ் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். இன்னும் ஐம் only 19 years old. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு. இப்போ கூட அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா இருக்கு என் வாழ்க்கையில். இட்ஸ் அ மைல்ஸ்டோன் மூமெண்ட். அந்த ட்ராமா வந்து ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அங்கே தான் என் ஹஸ்பண்டை நான் மொதல் சந்திச்சேன். அங்கே தான் என்கிட்ட அவரோட லவ் ப்ரொபோஸ் பண்ணார். ஸோ அந்த ட்ராமா எப்போதுமே இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சரி, நீங்க படிச்ச படிப்பு என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணீங்க? பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரி. அதுல வந்து மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ் மேஜர். இப்போ மீடியால இருக்கீங்க சரியா முழுமையா? அது படிச்சிட்டு ஏன் இங்க வந்திருக்கீங்க? நீங்க அறிவிப்பாளர்ல, நான் கேக்குறது முன்னாடி நீங்க என்ன கேட்டீங்க? இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நான் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் வந்து லைக் ஒரு டைரக்ட் சம்பந்தம் இல்லை. ஆனா இப்போ எப்படி சொல்றது, இப்போ எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கில்ல நம்ம கத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்கில் வந்து மற்ற துறைகள்ல வந்து நம்மளால பயன்படுத்த முடியும். எடுத்துக்காட்டுக்கு வந்து நான் படிச்சிருந்தது பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஆனா நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆண்டர்பிரினர்ஸ் மாதிரி தான். நம்ம ஷெட்யூலை நம்ம மேனேஜ் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல விஷயங்களை வந்து நிர்வாகம் செய்யணும். ஸோ அதே நிர்வாகத்தை வந்து தயாரிப்பு அப்படின்னு வரும்போது உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு பெரிய ஸோ தவனேசன் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது படிச்ச ஒரு விஷயம் மறக்கல, பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுவோம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி லெட்ஸ் கிரியேட் திஸ் நியூ நைஸ் ஃபார்முலா. சரி, ஓகே பவித்ரா, நடிக்கிறீங்க, பாடுறீங்க, இப்போ வந்து நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்றீங்க. சரி, ஸோ அதை எப்படி நீங்க வந்து இதுதான் பண்ணா இப்படி கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சீங்களா, நேச்சுரலாவே நடந்துச்சு? ஐ மீன் உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்மளோட ஃபாலோவிங் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குது அதை தான் நம்ம வந்து லைக் லைக் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் லைக் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம கொஞ்சம் கூட போஸ்ட் பண்ணுறது வந்து அப்போ தான் அந்த ஈர்ப்பு வரும். பட் அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு காலகட்டத்தில் வந்து நான் நிறைய கண்டென்ட் வந்து செய்யணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ கொஞ்ச கால நிறைவில் வந்து அவ்வளோவா செய்யறதில்லை. பிகாஸ் ஐ திங்க் நான் வந்து இப்போ ஒரு ரெஸ்ட் பீரியட்ல இருக்கேன். அந்த கிரியேட்டிவ் ஜூஸஸ் வந்து அவ்வளோவா ஃப்ளோ பண்ணுறதில்லை. ஸோ இது வந்து கண்டென்ட் கிரியேஷனில் ஒரு இதில் ஒரு பாயிண்ட்ல you will just get a saturation point மாதிரி வரும் கூட. எது செஞ்சாலும் சில சமயம் ரீச் பண்றது இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா இட்ஸ் மோர் லைஃப் ஸ்டைல். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து எனக்கு திருப்தி கொடுக்குது. மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ஒரு மாதிரியான ஒரு திருப்தி கொடுக்குது. இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபாலோவிங் நிறையா இருக்கணும், நிறைய பேருக்கு என் கான்டென்ட் பிடிக்கணும், அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ நான் போஸ்ட் பண்றேன். பவித்ரா, நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்றதுல வந்து ஒரு திருப்தி இருக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். இப்போ தவனேசன், நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க கிரியேட் பண்ண கான்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கான்டென்ட் தான் டெஃபினெட்லி இருக்கணும். அதுல வந்து என்ன திருப்தி நீங்க பார்த்துருக்கீங்க, வேற என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான் திருப்தி. அதாவது என்னுடைய சோகால் ஆடியன்ஸ், ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு கிடைக்கிற திருப்தி, என்னால் கொடுக்க முடிஞ்ச அந்த என்டர்டெயின்மெண்ட், அதுலேருந்து தான் எனக்கு திருப்தி கிடைக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் மீட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க வீடியோஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு வேல்யூ என்னால் ஆட் பண்ண முடியும்னா ஐ திங்க் அதுதான் ஒரு கலைஞனுக்கு வந்து அதிகபட்ச ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கீகாரம்னு சொல்லும்போது நான் தொடர்ந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னோட அல்டிமேட் கோல் வந்து ஒரு திரைப்படத்துல நான் ஒரு நடிகனா, ஒரு ஹீரோவா வலம் வரணும் அப்படிங்கிறது தான். ஐ எம் நாட் ஷை அபவுட் இட். அண்ட் ஐ திங்க் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஐ திங்க் நான் செய்யற நடவடிக்கைகள்லயே
நடவடிக்கை வச்சு நான் எதுவுமே ஜட்ஜ் பண்ணல, No, no, I engage mean, I பண்ணல. think it's ஆனா உங்ககிட்ட இருந்து இது வந்து வெளிவந்தது நல்ல விஷயம். நைஸ். அது அந்த இடத்துக்கு எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா எதுவுமே கிடையாது. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு உரித்தான ஒரு பாதை இருக்கும். இதுல வந்து எதாச்சியா நான் செய்த ஒரு காணொளி வந்து வைரலா போன பிறகுதான் இப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதா, ஒருவேளை இதுதான் என்னோட காலிங் போல இருக்கு. Why not? இன்ஃபேக்ட் நான் நினைக்கிற விஷயம், எனக்கு என் மேல இருக்கிற கிரிட்டிசிசம் என்னன்னா, ஐ கேன் டூ மோர். நான் இன்னும் கன்சிஸ்டண்டா பண்ணணுங்கிறது தான் எனக்கு என் மேல நான் வச்சுக்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த காணொலியை பத்தி நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க. சரியா? சொல்லுங்க. எனக்கு கண்ணடிச்சு கேக்குறீங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த காணொலி. ஆமா. எந்த காணொலி, யாரு அந்த ஸ்பெஷல்னு நம்ம ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வந்து நீங்க சொல்லணும். சரியா? இப்போது இடைவேளை. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி தவணேசன், I'm excited. ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா போனிச்சு. எந்த வீடியோன்னு முதல்ல சொல்லுங்க. அதாவது அந்த சமயம் வந்து அந்த பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வந்து வெளிவந்தது. அதை சார்ந்து வந்து ஒரு காணொலியில பண்ணியிருந்தேன். அதாவது வெவ்வேறு நடிகர்கள் நமது குந்தவை த்ரிஷாவுக்கு வந்து அதுல வந்து கார்த்தி வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. இப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதே வசனத்தை வந்து வெவ்வேறு நடிகர்கள் சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்கும். ஆமா. ஸோ வழக்கமா நம்ம பண்ணும்போது சில ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் வைப்போம். அந்த படத்துல யார் நடிச்சாங்களோ ஹேஷ்டேக்ஸ் டேக் பண்றது வந்து வழக்கம். பட் அன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு திகில் கதை சொல்ற மாதிரி தென் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணாங்க, என்னங்கடா அது பார்த்தேன், என்னோட வீடியோ on Insta story, த்ரிஷா கிருஷ்ணன் too good. Oh my god. And அந்த சமயத்துல வந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. த்ரிஷா கிருஷ்ணன் மெசேஜ் போட்டாங்கன்னா சும்மாவா ஒரு மாதிரியா தான் இருக்கும். And like it was unbelievable. And அந்த சமயம் பார்த்து, because actually it was close to Deepavali already. But எனக்கு அன்னைக்கு தான் தீபாவளி உண்மையிலே. கையும் ஓடல காலும் ஓடல. இது வந்து நான் யார்கிட்டயாவது சொல்லணுமே, அம்மா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அடுத்த நாள் வேலை, தங்கச்சிக்கும் அடுத்த நாள் வேலை. அப்போ நான் ஃப்ரெண்டை கால் பண்றேன், அவனும் தூங்கிட்டான். யார்கிட்ட சொல்றது? I think my mileage in my whole living room were at least 2-3 kilometers in the so much of adrenaline. I didn't know how to react. And it's like என்னால நம்ப முடியல. And அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஏத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நீங்க ட்ரிஷாவுக்கு ஏதாவது மெசேஜ் போட்டீங்களா இல்லையா? அதாவது thank you heart. போட்டாச்சு, ரூட் போட்டாச்சு. பவித்ரா, நீங்க சொல்லுங்க. நீங்க பண்ண வீடியோஸ்ல நல்ல சம்பவம், நல்ல ரிப்ளைஸ் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ஐ திங்க் சமீபத்தில் வந்து ஒரு வீடியோவில் வந்து நானும் என்னுடைய கணவரும் வந்து கருப்பு ஆடையில் வந்து நம்ம கல்யாணத்தில் இருந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக ஒரு 2 பேராச்சும் ஏதாச்சும் நெகட்டிவாக போடுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதை ப்ரேஸ் பண்ணி பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது ஓப்பனிங் ஃபார் அ நியூ திங்கிங், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங்னு அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் சோஷியல் மீடியாவில் மறுபக்கம் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது நம்மளை மீறி பல விஷயங்கள் தப்பா, கெட்டதா, நெகட்டிவா மக்கள் எழுதுறாங்க. அதை நீங்க வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க? நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட தோற்றத்தை பற்றி தான். எனக்கு வந்து பிகாஸ் நான் வந்து மேக்கப் வீடியோஸ் ரொம்ப செய்வேன், எனக்கு ரொம்ப ஆசை. கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் எனக்கு செய்ய ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல வந்து கொஞ்சம் பேர் ஃபேஸ், யூனோ, மேக்கப் இல்லாம நம்ம தொலைக்காட்சியில இருக்கும்போது எப்போதுமே ஒரு மாதிரி கிளாமரஸா மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்ல வந்து எனக்கு வந்து I'm happy with myself. ஆனா எல்லாரும் அதை பார்க்கும்போது they may not be happy seeing me that way. They are like, என்ன மேக்கப் போடாம ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டா பரவாயில்ல, ஆனா அதை டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க. there's nothing wrong with being உன்னோட சொந்த தோற்றத்துல வந்து நீ கம்ஃபர்டபுளா இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ ஜஸ்ட் பி யூன்னு. நான் என்ன மட்டும் இல்லை, ஒரு பெண்ணை ஒரு ஆணை யாராச்சும் அவங்க தோற்றத்தை பற்றி தாழ்த்தி பேசினாங்கன்னா எனக்கு அதிக கோவம் வரும். அது ஏன் போஸ்டா இல்லாட்டி கூட எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணும். பவித்ரா, நீங்க வந்து உங்க சோஷியல் மீடியால நடக்கிற பல விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் உங்க சோஷியல் மீடியால போய் நல்லா அலசி என்னென்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு இப்ப கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இந்த ஸ்கிரீன்ல. நீங்க படிங்க.
her makeup's not nice. Okay, we get it. You got married. Time to move on in life instead of repeating this moment. மேக்கப் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கவே ஜேம்ஸ் ரொம்ப உழைக்கணும். நான் என் சொந்த காசுல வாங்குறேன். Okay. Happy to you getting married, but I think Pavithera overreacting and show off. படிச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சிருக்கேன். இதெல்லாம் படிக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? I find இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறது வந்து it doesn't affect me anymore. ஜேம்ஸோட பேரை போட்டு ஏதாச்சும் கமெண்ட் என்னோட பேஜ்ல வந்துச்சுன்னா இன்னும் ஆத்திரம் வரும். இன்னும் ஆத்திரம் அதிகமா ஆத்திரம் வரும். வழக்கமா நம்மள திட்டுறதை விட நமது அன்புக்குரியவர்களை திட்டுறது நமக்கு இன்னும் கொஞ்சம். ஆமா, சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. எஸ்பெஷலி அந்த காஸ்மெட்டிக்ஸ் வாங்க ஜேம்ஸ் ரொம்ப உழைக்கணும். ஆக்சுவலி இவங்கெல்லாம் ரொம்ப தப்பிச்சாங்க. ஏன் தெரியுமா? நானாச்சும் சொல்லி விட்டுருவேன், டைப் பண்ணி விட்டுடுவேன். ஆனா ஜேம்ஸ் கண்டிப்பா ஏசிடுவாரு. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். அதாவது நீங்களும் ஜேம்ஸும், ஏன்னா உங்க கல்யாணம் மட்டும்தான் வசந்தத்துல தொலைக்காட்சியில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு தொடரா. ஆமா, சரியா? மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான சீரீஸ், எல்லாருமே அதிகமா ஃபாலோ பண்ணது பார்த்தது. சோ டெஃபினெட்லி எல்லா கண்களும் உங்க மேலதான் இருக்கும். ஆமா, எல்லாரும் நினைப்பாங்க ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க 2 பேரும் மட்டும் பெரிய இவங்களன்னு டிவில போடணுமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல சில பேர் மனசுல. அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா. ஐ திங்க் அந்த நம்ம வசந்தம் பேஜ்லேயே நம்மளோட படங்களை அப்லோட் பண்ணும்போது அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. என்ன போட்டிருந்தாங்க? ஏன் வசந்தத்தில் வந்து வேற எந்த ப்ரோக்ராமும் இல்லையா, ஏன் இவங்களோட கல்யாணத்தை போடுறீங்க, இதை விட பெட்டரான ப்ரோக்ராம்ஸ் எடுக்கலாமே, ஏன் இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம படிக்கிறோம் எல்லா காமெண்ட்ஸ், நெகட்டிவ் காமெண்ட்ஸ். வேதனையா இருந்ததா? வேதனைன்னு விட நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்துல நம்ம கண்டிப்பா நம்ம மனசுல வந்து மத்தவங்களை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சிருப்போம், 1-2 விஷயங்க. ஆனா டு டேக் த டைம் அண்ட் டைப் இட் அவுட் அண்ட் அவங்க பார்க்கணும்னு நம்ம போஸ்ட் பண்றோம்ல, அது வந்து கொஞ்சம் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட் மாதிரி எனக்கு தோணுது. பவித்ரா, நீங்க ஒண்ணு கவலைலாம் பட வேண்டாம். ஏன்னா அது ஏன்னா அதுதான் ஹைலைட் அந்த வருஷத்துல. சோ எல்லாருமே பார்த்தோம், அழகான ஒரு செரிமனி, சந்தோஷமா இருந்தீங்க, அதான் முக்கியம். தேங்க்யூ. அதுதான் எனக்கும் முக்கியம். சரி தவனேசன், உங்களுக்கு எப்படி? அதாவது நீங்களும் வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும், ஓ தவனேசன் வெல் டன். இன்னொரு பக்கம் நீங்க வந்து நிஜமாலே பேக்லாஷ் பார்த்துருப்பீங்க. அதை நீங்க எப்படி சமாளிச்சிருக்கீங்க? என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு? அப்பயே டைப் பண்ணி நீங்க வந்து என்ன ரிப்ளை பண்ணுவீங்களா, இல்லாட்டி டிலீட் பண்ணியிருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு எப்படின்னா, நான் இதை வந்து தெரியல, ஒரு பக்குவமா இல்லை எப்படி வந்ததுன்னு தெரியல. பட் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன அஃபெக்ட் பண்ணது இல்லை. அண்ட் சில சமயம் பவித்ரா சொல்ற மாதிரி தான் நான் பார்த்து சிரிப்பேன். சிலது வந்து உண்மையிலே ரொம்ப சிரிப்பா இருக்கும். அண்ட் சில கமெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து திட்டும் போது அவரை திட்டுறதுக்கு இன்னொருத்தர் வாங்க, அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு வார் நடக்கும். ஆனஸ்ட்லி நான் சும்மா நான் செவனேன்னு போயிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு? அந்த வடிவேலுக்கு 2 பாடி கார்ட்ஸ் வாங்க, கடைசியில அவங்க 2 பேரும் இவரு தான் எனக்கு அண்ணன், இவரு தான் அவங்க சண்டை, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் சிரிப்பா வரும். பட் என்னன்னா, இன் ஆல் ஆனஸ்டி, இப்போ நான் முன்மாதிரியா பார்க்கக்கூடிய என்னோட ஃபேவரட் ஆக்டர், இப்போ ஒரு கமல்ஹாசன் எடுத்துக்கங்க, ஒரு தளபதி விஜய் எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வராத கிரிட்டிசிசம், அவங்க வந்து வித் தி பெஸ்ட் ஆஃப் இன்டென்ஷன்ஸ், பெஸ்ட் ஆஃப் டேலண்ட், பெஸ்ட் ஆஃப் அத்தனை எஃபர்ட் எல்லாம் அவங்க செலுத்தாததா. ஆனா அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா நீங்களே போய் படிச்சு பாருங்க, அதுல எத்தனை ஹேட் கமெண்ட்ஸ் வரும். தொடர்ந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. ஐ திங்க் வெற்றி தான் அதுக்கான ஒரு சிறந்த பதில் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸும் நாங்க பார்த்தோம், பாப்போமா? பார்க்கலாம். படிங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இப்போ மியூக்கி சலிச்சு போச்சு, கடைசி வரைக்கும் எந்த ஆக்டர் வாய்ஸ் இவனே ஏதோ புதுசு ப்ளோ ப்ளீஸ் ட்ரை டிஃபரெண்ட் ஆக்டர், சேம் ஆக்டர்ஸ் ஆல் கான்செப்ட் நைஸ், வி அக்ரி வி கேன் ட்ரை நியூ வாய்ஸ். செம்ம do your body bulk a bit bro, இன்னும் நெருப்பா இருக்கும் your entry. Okay, body இல்ல body. நானே பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன், வாவ் அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் எனக்கு தெரியுது செய்யறதில்ல. நீங்க பிளேஷக் வேற சமீபத்துல வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, அது இன்னும் வெளி வராத ஒரு ப்ரொடக்ஷன். இப்போ நான் சமீப காலத்துல வந்து அந்த ஃபேன் ஃபிக்ஷன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பில்லா, சந்திரமுகி, இப்போ ரீசெண்டாக ரோலெக்ஸ்னு ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த வரிசையில் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான், ஒரு முயற்சி. இன்னும் விரைவில் வந்து வெளிவர இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் காமிக்கிறதுக்கு. பட் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து துரிதமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் நிதானமாக நல்லா செதுக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. பவித்ரா, உங்களுக்கு
நீங்க இந்த கண்டென்ட்லாம் கிரியேட் பண்றதுக்கு எது வந்து உங்களை வந்து டோட்டலி மோட்டிவேட் பண்ணுது? அதுக்கப்புறம் த வீடு அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் பேஜ் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை எப்படி செய்றீங்க? எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது இதெல்லாம் செய்யறதுக்கு? நல்ல படம் எடுக்க தெரியுது, நல்ல வீடியோ எடுக்க தெரியுது. அதெல்லாம் நம்ம ஆல்பம்ல வச்சுட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ மற்றவங்களும் அதை பார்த்து ரசிக்கணும்னு அது ஒரு விஷயம். அண்ட் த அதர் இஸ் டு ஸ்டே ரெலவென்ட். மற்றவங்க கூட ரெலவெண்டாக இருக்கணும். இப்போ என்ன நடக்குது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பேண்ட் வேகன்ல நானும் ஜம்ப் பண்ணி இன்னும் அதுதான் என்னை யூத்ஃபுல்லாக வச்சுக்குது. ஐ ஃபீல் ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டே கரண்ட் அண்ட் ரெலவென்ட். சோஷியல் மீடியா குவீன், சோஷியல் மீடியா கிங். என் இன்ட்ரோடக்ஷன் கரெக்ட் தான், அப்சல்யூட்லி கரெக்ட். சரி, இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நீங்கள் இப்போ ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வந்துருங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனம் திறந்து. வெல்கம் பேக். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி, இந்த கேம்ல வந்து சின்னதா ஒரு விளையாட்டு வச்சிருக்கோம். இந்த விளையாட்டுல எப்படின்னா, பவித்ரா நீங்க பாத்தீங்கன்னா தலையில வந்து தலப்பா கட்டியிருக்காங்க, குட்டியான தலப்பா. தவணேசன் வந்து பக்கத்துல நிக்கிறாரு. அவர் வந்து பவித்ராவை இந்த பாதையில கொண்டு போனோம். நீங்க தாளத்துல டைரக்ஷன்ல செஞ்சிருக்கீங்கன்னு தெரியும், ஆனா இந்த டைரக்ஷன் வேற டைரக்ஷன்ப்பா. ஆனா நீங்க பண்றதுல வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் வேணும். நீங்க வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கும் போது உங்க மல்டி மிமிக்ரி வாய்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து அசுத்துறீங்க நம்ம எல்லாரையும். சரியா? 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப்போ முன்னாடியோ. சோ பவித்ரா கண்கள் மூடி இருக்கணும். ஆனா அது மேட்டர் இல்லைங்க. அப்போ முக்கியமான விஷயம்னா இந்த ஸ்பூனு வாயில இருக்கணும். ஒரு பந்தை எடுத்து வாயில வச்சுட்டு அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதானே பார்த்தேன். ட்விஸ்ட் வரலையே. தவணேசன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை காதோரமா கிளியரா கேட்டு நீங்க பண்ணணும். தவணேசன் ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓ, இங்க பவித்ரா, உன் வலி தனி வலி, உங்களை யாரும் சீண்டவே முடியாது. அதனால நீங்க முன்னாடி ஒரு கால் எடுத்து வைங்க. முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது, கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியே நேரா முன்னுக்கு வாங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பவித்ரா நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரித்திரமா இருக்கும். அது பவித்ரா லெஃப்ட்டுக்கு வாங்க. ஏன் லெஃப்ட் இல்ல, உங்க லெஃப்ட். நேரா வாங்க பவித்ரா. வாவ். இப்போ ஸ்டாப் பண்ணுங்க, திரும்புங்க, உங்க லெஃப்ட்டுக்கு திரும்புங்க. அது அருமையாக செய்து வருகிறீர்கள். பரவாயில்ல பரவாயில்ல. வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயம்தான். பவித்ரா நேரா போக. Straight to the point. Straight to the point. ஸ்பூனை ஏற்காதீங்க. லெஃப்ட்டுக்கு வாங்க. அப்படியே நேரா. ஓகே, கொஞ்சம் ரைட்டுக்கு போங்க. ஓகே, இப்போ நேரா வாங்க. அப்படியே நேரா வாங்க. ஸ்ட்ரைட்டா வாங்க. ஸ்ட்ரைட்டா வாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட். ஓகே, இப்போ நேரா வாங்க. ஸ்பூனை ஏற்காதீங்க. இதோ நேரா கிட்ட வந்துட்டீங்க. ஸ்ட்ரைட்டா போங்க. எஸ், டேபிள் கிட்ட வந்துட்டீங்க. ஓகே, இப்போ மெதுவா. I'm so very much proud of you. I think சூர்யா தான் வேலை செஞ்சிச்சு. நீங்க ஏதாவது குரல் ட்ரை பண்றீங்களா? நான் ஏதாச்சும் குரல் ட்ரை பண்ணா அவரால சாதிக்கவே முடியாது. பவித்ராவோட குரலே இனிமையான. ஓகே, ரெடியா? ஓகே, மெதுவா நேரடியா. ஓகே, ஒரு நிறுத்தம். அந்த ஸ்பூன் ஏற்காதீங்க. லெஃப்ட்டுக்கு வாங்க. லெஃப்ட்டுக்கு திரும்புங்க. லெஃப்ட்டுக்கு திரும்பி நேரா நடுங்க. நேரா. கொஞ்சம் உங்க லெஃப்ட்டுக்கு ஸ்பூன் வந்து ஏற்காதீங்க. உடல் வந்து கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணுங்க. ஓகே, நடுங்க நேரா. பார்த்து ஒன்னும் உங்க லெஃப்ட்டுக்கு வாங்க. ஓ, ஓகே, ஒன்னோட கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க. ஓகே, நேரா போங்க. ஸ்பூன் ஏற்காதீங்க. ஓகே, கொஞ்சம் உங்க ரைட்டுக்கு போங்க. ஓகே, டேபிளுக்கு ஒன்றும் கிட்ட தான் வந்தாச்சு. கை வச்சு தொட்டு பார்த்துக்குங்க. ஓகே, அப்படியே அந்த போல் எங்க இருக்குன்னு தொட்டு பார்த்து அது. ஓகே, சொல்ல தேவையில்ல. வெரி குட், வெல் டன். என்ன ஒரு காம்படிஷன். ஆமா, காம்படிஷன் வந்துட்டா நம்ம. சரி, இப்ப வந்து குட்டி ஃபன்னான கேம். எப்படின்னா, தவணேசனை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி
நம்ம வந்து ஒரு படத்துல காட்ட போறோம். இவங்களோட மனைவி, அவங்களோட ஹஸ்பண்ட், அந்த மாதிரி கொடுக்காம அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அதுதான் நல்லா இருக்கும். அவர் வந்து எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். சரி, தவனேசனோட முதல் படம். இவர் வந்து தெரியாத ஆளே இல்ல, ரொம்ப நல்லா நடிப்பாரு. அவர் ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டாலே குதூகலமாயிடும் அந்த இடமே. பாவத்துடுது கடுகா. இது தெரியாத ஆளே இல்ல. வணக்கம் சார். வடியை பத்தி சொல்லுங்க. அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப இயல்பா இருந்தாரு. எந்த விஷயத்தை பத்தி வேணாலும் பேச முடியும். யூனோ லைக் எனிதிங் அண்டர்ஸ்டாண்ட். ஃபுட்பாலா இருக்கட்டும், யூனோ சினிமாவா இருக்கட்டும், கல்வி சார்ந்த விஷயங்கள், ஒரு வரலாறு, எதுவா இருந்தாலும் வந்து எனிதிங். ரொம்ப நாலேஜபிள். ரொம்ப நாலேஜபிள். தெரிஞ்ச வரைக்கும் 3 டிகிரிஸ், ஒரு மாஸ்டர், ஏதோ ஒரு கணக்குல அந்த மாதிரி ஒரு பெரிய கணக்கு இருக்கு அவருக்கு. ஆமா. சோ ஒரு நபரால இவ்ளோ செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்கும். அதே சமயத்துல வந்து இவ்ளோ யதார்த்தமாவும் அவர் வந்து பழக முடியும் அப்படிங்கறத வந்து இவர்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். லவ்லி. சரி, மறுபடியும் இவங்க கூட வந்து நீங்க பல முறை வந்து பே பண்ணி நடிச்சிருக்கீங்க. மகாவா? மகா இல்ல. இவங்க வந்து நான் நினைக்கிறேன் உங்களோட வேட்டி ஃபால பேன்னு நினைக்கிறேன். மாலினியா? ஆமா ஆமா, மாலினி. ஹாய் மாலினி. மாலினியை பத்தி. மாலினி வந்து பிகாஸ் என்னுடைய முதல் ஐ திங்க் ஒரு 5-6 நாடகங்கள் பாத்தீங்கன்னா வந்து மாலினி பே, அதுக்கப்புறம் மகா பே, மாலினி மகா, இப்போ ஒருமே ஜூலைல இருந்து மாலினி மகா அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்துட்டாங்க. இட் கேம் டு அ பாயிண்ட் வேர் ஒரு கோ ஆர்டிஸ்ட் கூட அந்த கம்ஃபர்ட் லெவல் அப்படின்னு இருக்கும்போது தான் வந்து இன்னும் அத்தனை நாடகங்கள் வந்து சலிக்காம நடிக்க முடியும். எனக்கு அப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு அப்படி இருக்குன்னு நான் நம்புறேன். அவங்களையும் நம்ம வந்து பேட்டி காணணும். அவங்களும் வந்து சில விஷயங்கள் உங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. நீங்க நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சரி, இப்போ வந்து அடுத்த டிராமா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. மாலினி தான் உங்களோட நடிக்க போறாங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? மாலினி வேண்டாம், எனக்கு ட்ரிஷா கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? ஐயோ, அமைதியா இருக்காரு. பிகாஸ் இல்ல பிகாஸ் நான் த்ரிஷா கூட இன்னும் நடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி ஃபீல் பண்ணீங்களா? ஆமா ஆமா ஆமா. பிகாஸ் மாலினி கூட இப்போ இந்த நாடகம் இல்லைன்னா அடுத்த நாடகத்துல கண்டிப்பா நான் மாலினி கூட நடிச்சிருவேன். சோ அந்த தன்னம்பிக்கை சமாளிக்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. மாலினி கேட்டுக்கங்க, சமாளிக்கிறார் தவனேசன். சலிச்சு போச்சான். இல்ல இல்ல இல்ல, நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இவர் என்ன என்ன கேட்டீங்க எபிசோட்ல? ஐயோ ஐயோ. 3வது படம். ரொம்ப அருமையான ஒரு நடிகர். அந்த காலகட்டத்திலேருந்து ஒரு பெரிய ஹீரோ, இன்னும் ஹீரோ மாதிரி இருக்காரு. ரொம்ப அழகா இருப்பாரு. ஃபேஷன் சென்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கும். ராஜேஷ் கண்ணா. ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான், இந்த ஃபேஷன் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரதான விழா எல்லாம் வரும்பொழுது wow, he takes it to another level. அவர் ரொம்ப பாகுபலி லெவலுக்குலாம் மறக்க முடியுமா? ஒரு சம்பவம் நான் சொல்றேன். அவருக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஜுரம், ஹை ஃபீவர், தூங்கிட்டு இருந்தா, ரெஸ்டிங். எப்போ ரெடினா சொல்லுங்க, நான் வரேன். அதுக்கப்புறம் உங்களோட சீன் அடுத்து வரப்போகுது கண்ணா, வந்துருங்க அப்படின்னு டிடி சார் சொன்னாரு. வந்தாரு. அண்ட் அந்த நாடகத்தில் he was wearing a wig. வரும்போது wig was ready, outfit was ready, makeup was ready, he's ready to roll. அப்படி வந்தாரு. ஸோ நான் பார்த்து நான் கொஞ்சம் ஜாம் ஆயிட்டேன். அதுக்கு தென் டைரக்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. பா இதுதான்ப்பா ஆர்டிஸ்ட். சார் ஓகே. உங்களுக்கு அவர் மேல நிறைய மரியாதை இருக்குன்னு இப்பதான் தெரியுது எங்களுக்கு. கண்டிப்பா, நிச்சயமா. அப்ப நீங்க இது பார்த்தே ஆகணும். வணக்கம் தம்பி தவனேசன். உங்களை ரஜினிங்கிறதா, கமலுங்கிறதா, அஜித்துங்கிறதா, விஜய்ங்கிறதா, இப்படி எல்லாரோட குரலையும் பேசி நடிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் தவனேசன் என்கிற அவதாரம் தான். இப்போ சமீபத்தில் உங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம். பாடுறீங்க, ஆடுறீங்க, நடிக்கிறீங்க, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த உழைப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம் தான் இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. எப்படி இது நீங்க 2 பேரும் என்னமோ ஃபோன் பண்ணி நீ இதை சொல்லு நான் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு 2 பேரும் எப்படி கரெக்டா இன் சிங்க் சொல்லியிருக்கீங்க? தெரியல, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு காணொலி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு காப்பி எனக்கு அனுப்பிடுங்க. இது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டிமோனியல். ஓகே, சரி தவனேசன், இப்ப பவித்ராவோட டர்ன். நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. 2 பேரும் சீட்டை மாத்திக்கோங்க. சோ ரெடியா பவித்ரா? ரெடி. ஜன் ஜன் ஜன். முதல் படம். நீங்க இல்லனா அவங்க இல்லனா நீங்க இல்ல. யாரு? ஓகே, இப்போ நான் ஆப்வியஸா சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் வழியே வந்தவர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண். கணவரா?
இல்ல சின்ன வயசுல இருந்து என் தம்பி ஐ மீன் நான் நினைச்சேன் பட் நான் நினைச்சாலும் சொல்லல. too easy to answer. நினைச்சேன். ஓகே Yes. ஹேண்ட்ஸமான ஒரு படத்தை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, உங்க தம்பியை பத்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற பல தருணங்களை வந்து அவரு தான் என்னை வந்து ஊக்குவித்து வசந்தம் ஸ்தா கூட அவரோட ஊக்கம் இல்லாட்டினா நான் கலந்துருக்கவே மாட்டேன். நடிப்பு, இந்த கான்டென்ட் கிரியேஷன் எதுவுமே அவர் இல்லாம நான் கண்டிப்பா கால் எடுத்து வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவரு தான் என்னோட பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ சில பேருக்கு வந்து அக்கா தம்பின்னா ஒரு டெலிபதி சிஸ்டம் இருக்கும். டக்குன்னு வந்து ஒரு ஃபோன் காலோ ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு மெசேஜோ இல்லை ரூம் கதவை தட்டுறதோ வந்து செக் பண்ணுவாங்க. ஆமா, அவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரு அவங்க? நிறைய. அதுவும் நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டேன்னா இப்ப அமைதியா என் ரூம்குள்ள போய் உட்காந்துருப்பேன்ல, அப்பதான் தட்டுவாரு என்ன செஞ்சேன். அவர் வந்து எப்படியும் மோப்பு பிடிச்சிடுவாரு. நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு எங்கேயோ மாட்டிட்டு எங்கேயோ முழிக்கிறேன் அந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். என்னை வந்து கொஸ்டின் பண்ணுவாரு, ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் என் கூட பக்கபலமா இருந்து எப்படி அந்த இன்னல்களை தாண்டி போறதுன்னு இது பண்ணுவாரு. ஸோ இப்போ வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து அவருக்கு ஒரு முன் மாதிரியா இருக்கேன்னு நான் நம்புறேன். ஐ ரியலி ஹோப் சோ. ஸோ அதுதான். அடுத்த படத்துக்கு ரெடியா? ஓகே ஓகே, இங்க கேமரா பார்த்து. ஓ வர்மன், நீங்க எது செஞ்சாலும் நீங்க யூ ஜஸ்ட் மேக் இட் யுவர் ஓன். வர்மன் என்னோட முதல் தடவை என்னை ஹோஸ்ட் பண்ண சொன்னப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோஸ்ட் என் கூட இருக்க போறாங்கன்னு சொன்னாங்க. அது வருமனா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆனா வருமனா இருந்ததுனால நான் கண்டிப்பா நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய வளர்ந்தேன். அவர் எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்தாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணோம், நிறைய ஜோக்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுவும் வாழ்க்கையில அப்போ வந்து சில இக்கட்டான நிலைமையில 2 பேரும் இருந்தோம், அதுவும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஐ திங்க் வெரி நைஸ் பர்சன் அண்ட் வெரி ஃபனி பர்சன் அண்ட் ஐ திங்க் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அழகா சொன்னீங்க. ஓகே, ரெடி அடுத்ததுக்கு? இவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். இவருக்கு வந்து பப்ளிசிட்டினா பிடிக்காது. ரொம்ப சைலண்டா வந்து பாடிட்டு போயிடுவாரு. உங்களோட ஒரு பெஸ்ட் குணா. எஸ் குணா, நான் அவர் கூட ஏறாத மேடையே இல்லை. அதுதான் நான் சொல்லணும். இவரை பத்தி ஒன்று சொல்லணும். எனக்கு ஆட தெரியாதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். எனக்கு 2 லெஃப்ட் ஃபீட். ரொம்ப பயிற்சி பண்ணா ஆடல் வரும். ஆனா கண்டிப்பா ஒரு நடனக்குழு வந்து இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ்ல. நான் அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் ப்ளீஸ் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு அவர் ரொம்ப பொறுமையாக அந்த ஸ்டெப்பை பிரேக் டவுன் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. அவரால் அந்த முழு ஸ்டெப்பையும் புரிஞ்சிக்க முடியும், அவரால் அந்த ஃபுல் எனர்ஜி போட்டு ஆட முடியும். ஆனால் எனக்காக ஒரு 2-3 மொமெண்டம் ட்ராப் பண்ணி அவர் எனக்காக ஆடுவார். பிகாஸ் he don't want to feel like நான் வந்து ரொம்ப நல்லா செய்கிறேன், பவித்ரா வந்து ஷைன் பண்ணாது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி நைஸ் ஜெஸ்டர் ஃப்ரம் அ ஃபெலோ ஆர்டிஸ்ட். ஸோ ரெஸ்பெக்ட்ஸ் really. பவித்ரா, நீங்க பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு நீங்களும் உங்க தம்பியும் எவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிறது. நல்லா நீங்க வந்து எங்களுக்கு அழகான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு. ஆனா எனக்கு தெரியும் நீங்களும் உங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸ்னு. உங்க அம்மா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா வந்து ரொம்ப சட்டலான ஒரு பர்சன். ஆனா அவங்க வந்து ரொம்ப மேக்னிமஸான ஒரு பர்சன் சொல்லுவேன். ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க அவங்க செய்யற விஷயங்கள். ஆனா அவங்க செய்யற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப பெரிய விஷயங்கள். வாழ்க்கையில வந்து எங்க அம்மா இல்லாட்டினா நான் கண்டிப்பா வழி தவறி போயிருப்பேன். இப்போ வரைக்கும் அம்மா கூட ரொம்ப க்ளோஸ். வெளியே போய் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேடுவேன். என் ஃபேமிலிக்குள்ளேயே என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் விதின் மை ஃபேமிலி. அம்மா வந்து இட்ஸ் ரியலி அ பிக் பீலர். ஒவ்வொரு நாளும் ஃபோனில் பேசுவேன், மெசேஜ் பண்ணுவேன். இப்போ டெக்னாலஜி இருக்கனால எவ்வளோ இட்ஸ் ஸோ பெனிஃபிஷியல் டு அஸ். பிகாஸ் எப்போதுமே அவங்க கூட நான் பேச முடியுது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் சரி. கையை ரீச் பண்ணி அம்மாவை தொடணும்னு ஆசைல? யா, எப்போதுமே அவங்க ரொம்ப ஹகபிளா இருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ரீச் அண்ட் சரி. முன்னாடி இல்ல பின்னாடி நீங்க ரீச் பண்ணி ஹக் பண்ணலாமே? Welcome to the show, Auntie. வாங்க உட்காருங்க ப்ளீஸ். Okay, thank you. Thank you so much. இவ்வளவு ஒரு ஷையான ஒரு பர்சன். அவங்க வந்து
தனியா இங்க வந்து நிக்கிறாங்க. ஐம் சோ அமேஸ்ட். இப்போ எனக்கு என்ன தெரியுமா, என் பின்னாடி யார் வச்சிருக்காங்க அந்த ஒரு பரபரப்பு இருக்கு. பட் யா, நான் இப்போ அம்மாவாயிட்டேன். அவங்கள விட நான் இப்போ அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணலன்னு. அப்புறம் இப்போ நம்மளோட புது பழக்கம் வந்து மீம்ஸ் அனுப்புறது, 2 பேரும் கிட்ட ரீல்ஸோ மீம்ஸோ அனுப்புறது. அது வந்து நம்மளோட புது லவ் லாங்குவேஜ்னு சொல்றது. டு ஜஸ்ட் ஸ்டே இன் டச். எனிதிங் இஸ் டு கீப் இன் டச். பவித்ரா, உங்களுடைய வெற்றியில உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கு? கவலையான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நான் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவேன். எனக்கு வந்து அப்படியே லைக் ஏதோ என் வாழ்க்கையில எதுவுமே ஏதோ ஒரு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது அம்மா இல்லாட்டினா நான் கரை செய்திருக்கவே மாட்டேன். அம்மா இஸ் ரியலி த கீ எலிமெண்ட் டு த கரண்ட் பவித்ரா. ஆண்டி, இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகன் பத்தி ரொம்ப பெருமையா பேசுறதுக்கு லைக் ரொம்ப வெரி டச். அவங்களும் அவங்க பாதையை நல்லா கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப பெருமை தேடி கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் த பிகஸ்ட் recognition anybody can have. ஃபேமிலின்னு சொல்லும்போது நீங்களும் உங்க பாட்டியும் ரொம்ப க்ளோஸ்ல. ஐ திங்க் நான் வந்து என்னோட பாட்டியோட லைக் மறு உருவம்னு சொல்லுவாங்க எல்லாரும். பிகாஸ் அவங்களும் ரொம்ப லவுடா பேசுவாங்க. இந்த தருணத்தில் நம்ம பேசும்போது இந்த பீரியட் ஆஃப் டைம் எங்கள் வாழ்க்கையில் போன வருஷம் வந்து வாஸ் வெரி டஃப். இப்போ என்னால் லைக் அந்த தேதியெல்லாம் அவங்களோட இறந்த தேதியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப லைக் இன்னும் கவலையாக இருக்குது. ஒரு வருஷம் தாண்டி கூட என்னால் அந்த கவலையிலேருந்து மீண்டு வர முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு பெரிய பில்லர், எனக்கு மட்டும் இல்லை என் ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பில்லர். இட்ஸ் வெரி பிக் லாஸ். நோ மேட்டர் ஹவு நான் எத்தனை வயசாக இருந்தாலும் என் பாட்டியை தேடுவேன். நானே 80 வயசாக இருந்தாலும் என் பாட்டியை பற்றி அவங்க பெருமைகளை கண்டிப்பாக பேசுவேன். ஆண்டி, பவித்ரா இருக்காங்க, அவங்க முன்னாடி இருக்காங்க, அவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? பவித்ரா, நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியே சந்தோஷமா இருக்கணும். அதை பார்க்கறது தான் எனக்கும் சந்தோஷமா இருக்குமா. நைஸ் ஆண்டி, நைஸ் ஆண்டி. ஜேம்ஸுக்கு ஏதாவது வார்னிங் ஏதாவது கொடுக்க போறீங்களா? எப்பவே கொடுங்க, நீங்க நாங்க இருக்கோம் பக்கத்துல, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமா, ஜேம்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மகன் மாதிரி சொல்றது, என்னை ஒரு அம்மா மாதிரி தான் பாத்துக்கிறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி என்னை கூட்டிட்டு வந்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மருமகனை மேல வச்சிருக்காங்கப்பா, அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. மருமகன் பேசுறோம் டக டக டகன்னு வந்துருச்சு அவங்களுக்கு. நைஸ் ஆண்டி, நைஸ். ரொம்ப நன்றி ஆண்டி, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி, இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி, இப்போ வந்து 4 வார்த்தைகளில் வந்து நீங்கள் சில விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணணும். ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப், உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து எதை பற்றி பேச போகிறீங்கன்னு. வருத்தம், அதான் மொதல் வார்த்தை. வாழ்க்கையில் ஏதாவது வருத்தம் இருக்கலாம், இது பண்ணியிருக்கலாமா, இது இப்படி பண்ணியிருக்கலாமா, இல்லாட்டி இது மாறி பண்ணியிருக்கலாமா கூட நினைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு விஷயம் சொல்லுங்கள் பவித்ரா. எனக்காக நான் பல விஷயங்களை வந்து செய்யாமல் விட்டு கொடுத்தது. என்ன ஒரு எக்ஸாம்பிள்? எங்கள் அப்பா மேலே இருக்கிற பயம் இல்லை மரியாதைனால வந்து எனக்கு வந்து வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப ஆசை, ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசை. பட் அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் என்னால் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் செய்ய பிடிக்கும்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அது வந்து சேகரித்து பார்க்கும்போது you feel like there's a lot of losses-ல நம்ம ஏன் பேசியிருக்கலாம்ல, we should have tried that, we should have done this. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மனசில் இருக்குது. ஸோ அதுதான் வருத்தம். பிகாஸ் ஐ didn't create the opportunity for myself. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அதனால தான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, தவனேசன், நீங்க சொல்லுங்க. தொலைக்காட்சிக்கு நான் வந்தப்ப சொந்தக்காரர்கள் யூஸ்வலி த பீப்புள் ஹூ ஆர் க்ளோசஸ்ட் டு யூ ஹர்ட் யூ த மோஸ்ட் இல்லையா. ஸோ என் அம்மா கிட்ட வந்து என்னை பற்றி லைக் இவன் என்ன படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறான், என்னமோ நான் தவறான வழியில் போன மாதிரி பேசுவாங்க. என் ஒருத்தவங்க வந்து ரொம்ப க்ரூடான ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. அதாவது என்னென்னா, என் அம்மா இன் டிஃபென்ஸ் அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, என் சன் வந்து ஐ வாண்ட் மை பாய் லைக் ஒரு தாளம் மாதிரி, ஒரு எதிரொலி மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு ரிலேட்டிவ் சொன்ன விஷயம் என்னன்னா, பட் ஹீஸ் பிஸி சேசிங் கேர்ள்ஸ் இன் ட்ராமாஸ். அவனுக்கு யார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க பொது இடத்துல, அந்த மாதிரி சொன்னாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இல்லையா, நம்ம பதில் வந்து நம்ம உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல் தான். இப்போ வந்து நான் தாளம் நிகழ்ச்சிக்கு படைப்பாளராக மட்டும் இல்லை, தயாரிப்பாளராகவும் வளம் வந்திருக்கேன். இப்போ எதிரொலி நிகழ்ச்சி வந்து தயாரிச்சிருக்கேன், படைப்பாளராகவும் வந்திருக்கேன். ஸோ அதை விட ஒரு சிறந்த பதில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அண்ட்
ஐ திங்க் என் அம்மாவுக்கு வந்து நான் பெருமை தேடி தந்திருக்கேனான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கும் ரிஸ்கியான ஒரு பாத் தேர்ந்தெடுக்கும் போது லைக் என்னடா படிச்சுட்டு இந்த மாதிரி போகிற கண்டிப்பாக எல்லா பெற்றோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு 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 கான்சர்ன் தான். ஸோ அவங்களுக்கும் இருந்திருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் என்னதான் நமக்குள்ள சண்டே ஆர்குமெண்ட்ஸ் whatever no matter how bad it is, நான் வீட்டை விட்டு ஷூட் கிளம்பும்போது பாய் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அம்மாவுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்கீங்க, குறுகிய மனப்பான்மை உள்ளவங்களுக்கு பதிலை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணும் தவனேசன்? ரைட்டா? நான் ஒரு தாயார் பத்தி ஒண்ணு சொல்றேன். என்னதான் மக்கள் சுத்தி ஃபீல் பண்ணாரோ அவங்க மகன் வந்து டிவியில வரும்போது சொல்ல மாட்டாங்க நிச்சயமா. ஆனா ரசிச்சு மனசுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். ஆனா தவனேசன் டிவில இருக்கான் அப்படின்னு. அதான் பாய் டூ வெல்னு சொல்றாங்களே, அதுக்கு தான் காரணம். ரொம்ப நன்றி. சரி, அடுத்தது உங்க வாழ்க்கையில பயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? லூசிங் லவ் ஒன்ஸ் சொல்லுவாங்களே, ஆல்வேஸ் பின் எல்லாருக்கும் அதுதான் ஒரு பெரிய ஃபியர். ஆனா அதை கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபியர் வந்து குறையாது, இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட பாட்டியோட இறப்பை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை. இன்னும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது என் பாட்டி படுத்துருக்குற அந்த அறைக்குள்ளே போகிறதுக்கு கூட எனக்கு அந்த ஒரு பயம் வரும் காலை எடுத்து வைக்கிறதுக்கு. பிகாஸ் என்னால் அதை அதுலேருந்து மீண்டு வர முடியல. இட்ஸ் ஜஸ்ட் வெரி பெயின்ஃபுல். சரி தவனேசன், நீங்க சொல்லுங்க உங்களுடைய பயம். இது வந்து ஒரு உண்மை, தவிர்க்க முடியாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் தானே. இது வந்து ஒரு ஃபேஸ் தானே. பிறப்பு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமோ அதே மாதிரி தான் இறப்பும் ஒரு அங்கம் தான். அதை ஏத்துக்கிறது வந்து and that is the hardest thing. எப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியும்? அந்த மாதிரி கிரீஃப்ங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆமா, அதை மேனேஜ் பண்றது. ஆமா. ஸோ அதிகபட்ச பயம்னா கண்டிப்பா அதுவாக தான் இருக்கும். சரி, ஓகே, சரி, நல்ல விஷயங்களை பேசுவோம். ஓகே, பாசிட்டிவா பேசுவோம். சந்தோஷம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்னத்தை சொல்வீங்க? என் கணவரை சந்திச்சு அவரை கல்யாணம் பண்ணது, அவரை என்ன தேர்ந்தெடுத்ததுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். என்னால இதை விட ஒரு பெரிய சந்தோஷம்னா கண்டிப்பா நம்ம குழந்தையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவருதான் என்னுடைய பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரைட் தவனேசன், உங்களுக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்தா இதுவே என்னுடைய வாழ்க்கையில ஒரு I'll be the happiest man in the worldனா என்னோட பெட். அவங்க வந்து தற்செயலாக வந்து பிகாஸ் மை சிஸ்டர் இஸ் மோர் அனிமல் பர்சன்ஸ். சில சமயம் அனிமல்ஸ் இன்ஜர்டாக இருக்கும்போது வீட்டுக்கு கொண்டு வந்து ஷெல்டர் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அவ்வழி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பெட் தான் என்னுடைய மை பேபி பெரி. ஸோ அவங்க வந்து பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளி. ஆமா எனக்கு தெரியும். ஆமா, உங்க சோஷியல் மீடியால தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதான் வந்து சொல்றேன் நான். ஆமா. சோ ஐ நோ நீங்க வந்து கேட்டது வந்து சந்தோஷம். சோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய சத்தம் ஏதாவது நிகழ்ந்தா கூட அவங்க வந்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த சமயம் பார்த்து ஒரு ஜன்னல் வந்து திறந்துருந்துச்சு, அப்படி வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்படி நம்ம வாழ்க்கையை விட்டு போனவங்க தான் இன்னி வரைக்கும் நம்ம வந்து ஹோப்ஃபுல்லாக தேடிட்டு இருக்கோம். ஸோ இது என் வாழ்க்கையில நடந்தா லைக் அப்படி ஹாப்பியஸ்ட் மேன். பேரி திருப்பி வந்தாலே போதும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. வரணும்னு நாங்க வந்து ப்ரே பண்றோம், கேட்டுக்கிறோம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து எதிர்பார்ப்பு, ஹோப். வாழ்க்கை பூரா ஒரு லைஃப் லாங் லேர்னர், விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஹோப். நான் கடைசியில கண்ணு மூடும்போது இத்தனை விஷயம் நான் கத்துக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கணும். தவனேசன், நீங்க சொல்லுங்க. ஹோப், எதிர்பார்ப்புனா கண்டிப்பா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் என் கனவு, என்னுடைய லட்சியம், அதை அடையிறது தான் என்னுடைய ஒரு ஹோப். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்னால் முடியும். ஸோ அது காலம் என்னை கொண்டு போய் சேர்க்கோங்கிற ஒரு கன்விக்ஷன் என்கிட்ட இருக்கு. எப்படின்னு எனக்கு முழுசா சொல்ல தெரியல, ஆனா அதுக்கான அறிகுறிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை நோக்கி நான் பயணம் செய்வேன். வெற்றி தோல்வி இரண்டாம் பட்சம் தான். பட் I'll try. முயற்சியே வெற்றி தான், அதான் முதல் படி. வேற ரிஷா வந்து பிக் வின். சரியா? அந்த மாதிரி பல விஷயங்கள். மாலினி கூட நடிக்கிறது ஒரு பிக் வின். ரீடிங் பண்ணிக்கறாங்க. கவர் பண்ணிட்டியா நீ? சார் அதை எடிட்ல தூக்கிருங்க சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க வந்து பண்றது வந்து கரெக்டான விஷயங்க தான். உங்களுக்கு நல்ல செய்தி வரும்போது தயவு செய்து சொல்லிருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகே, சரி, இப்போ வந்து ஒரு சின்ன gift பாக்ஸ் நாங்க கொடுக்க விரும்புறோம். இது உங்களுக்கு கிடையாது, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தமிழ் இது உங்களுக்கு. என்னன்னா உள்ள வந்து ஒரு நோட் வச்சிருக்கோம். அதுல வந்து நன்றி, நம்ம வந்து அடிக்கடி வந்து நன்றி சொல்றது இல்ல. ஸோ இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல இருக்கிற நோட்ல வந்து நீங்க வந்து எழுத ஆரம்பிக்கலாம் அப்புறமா. ஆனா வந்து நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? தவனேசன், நீங்க சொல்லுங்க. நன்றி
இந்த வார்த்தை வந்து போதுமான ஒரு வார்த்தையாக கூட எனக்கு தெரியல. நிச்சயமாக என் அம்மாவுக்கு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க விட்டு கொடுக்காத விஷயமே இல்லை அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக. நம்மளுடைய வெற்றி தான் அவங்களுடைய வெற்றியா மாறி இருக்கு. நம்மளோட வாழ்க்கையுடைய இன்பங்கள் தான் அவங்களுடைய இன்பங்கள். ஸோ மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இஸ் நாட் எனஃப். மா, ஐ லவ் யூ. பவித்ரா, நீங்க நன்றி சொல்ல போறீங்கன்னா யாருக்கு சொல்ல போறீங்க? நான் வந்து கொலெக்டிவா என் குடும்பத்துக்கு தேங்க்யூ சொல்ல போறேன். அப்பா, அம்மா, தம்பி, இப்போ என்னுடைய கணவர் கூட எனக்காக விட்டு கொடுத்தது பல விஷயங்கள், எனக்காக செஞ்ச பல விஷயங்கள். ஸோ கண்டிப்பா இது வந்து இந்த நன்றி வந்து என் ஃபேமிலிக்கு தான் நான் சொல்ல போறேன். சரி பவித்ரா அண்ட் தவனேசன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க வாழ்க்கை வந்து ஸ்க்ரீன்ல மட்டும் கிடையாது, நிஜத்தில் நாங்க இப்படிதான் அப்படின்னு நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா வந்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, எங்க கதைகளை கேட்டு எங்க கண்ணீரை பார்த்து அழகான கதைகள் எங்க அம்மாவை வரவழைச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. பவித்ரா, தவனேசனுக்கு நன்றி. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து கலைஞர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் மனவிட்டு பேசுனீங்க. நானும் வந்து உங்களை பற்றி பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து.